கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, உங்களை மனதார வாழ்த்துகிறோம். நாமெல்லாம் ஒரு காலத்தில் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக புறஜாதி மார்க்கத்திலாம் இருந்தோம். பொங்கல் கொண்டாடணும், தீபாவளி கொண்டாடணும், எல்லாம் கொண்டாடணும். ஆனால் இப்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து நமக்கு உள்ளே வந்த பிறகு கிறிஸ்து தான் நமக்கு கொண்டாட்டம், கிறிஸ்து தான் நமக்கு மகிழ்ச்சி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மகிழ்ச்சி. அதனால தான் இந்த காலகட்டங்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிந்திக்கணுங்க. அதாவது கொலோசையரில் பவுல் எழுதுகிறாரு, பண்டிகையானாலும் மாதப்பிறப்பானாலும் எதுவானாலும் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றி, பொருளே கிறிஸ்துவை பற்றி தான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு காரியம் நாம் இன்றைக்கு செய்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் அதனுடைய பொருள் அடக்கமும் கிறிஸ்துவை பற்றினதே என்று சொல்லுகிறார். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் இப்போ நமக்கு காலங்கள் எவ்வளோ வேகமாக விடுகிறது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி தான் ஆரம்பித்தது போல் இருந்துச்சு. வருஷம் முடிந்தது, புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள்லாம் மாற்றிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவஜனமே, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்த பொழுது, அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் 13ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் அங்கே இவர்கள் பிசைந்த மாவோடும் அப்படியே அவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. வர்ற வழியில் மேக ஸ்தம்பம் வருகிறது. பாருங்க, ஆண்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் நம்ம நடத்துகிறாரா இல்லையா, நம்ம போகிற பாதை சரிதானா தவறா அப்படின்னு பல கேள்விகள் மக்களுக்குள்ளே நினைச்சது எழும்புது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் ரட்சித்தார், ஆனால் இப்போ கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்களா, அவங்க மேக ஸ்தம்பம் நடத்திக்கிட்டு இருக்குதா, இரவானால் அக்னி ஸ்தம்பம், அப்படியே செங்கடல் வரைக்கும் வராங்க. செங்கடல் வரும்பொழுது விட்டு வந்த அந்த அடிமைத்தனத்தினுடைய அந்த பார்வோனோட என்ன செய்யறான்னா தொடர்ந்து வர்றான். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடி திருப்பி கொண்டு போவதற்காக வருகிறான். கர்த்தர் ஒரு உபாய காரியத்தை அங்கே செய்கிறார் பாருங்களேன். இரவு நேரத்தில் அக்னி சம்பவம் அப்படியே மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி எகிப்து ஜனங்களுக்கு அது அந்தகாரத்தை உண்டாக்கிட்டு, அப்பொழுது கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார், நீ செங்கடலை பிளந்து விடு அப்படின்னு சொல்றார். செங்கடல் பிரிக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிறாங்க. அந்த ராம் முழுவதும் நடந்து அவர் அதிகமான காலை வெளுப்பில் எழும்பி வரும் பொழுது இந்த அக்னி சம்பவம் அப்படியே இருந்துச்சுன்னா மேக சம்பவம் மாறி அப்படி போகுது. ஆனால் நல்லா கவனிக்கணும், நம்மளை தொடர்ந்து வருகிற சத்துருவை தேவன் எப்படி நிர்மூலமாக்குகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து வர்றாங்க, நடுக்கடல் வரும் வரைக்கும் ஒன்றும் செய்யலை, உள்ள கொண்டு எல்லாரையும் கர்த்தர் கடல்ல அமிழ்த்தினார். அதிலே தேவநாமம் மகிமைப்பட்டது. எல்லா ஜனங்களாலும் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார் இல்லையா, அந்த மகிமை அங்கே விளங்க பண்ணினார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் இருந்து நடத்துகிறார் என்பது அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியன் நம்மளோடு கூட நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த காரியங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த வருஷத்தில், இந்த ஜனவரி மாதத்தில் அந்த மகிமையின் சாயலாக மாறி தேவனோடு கூட முகமுகமாய் பேச, உறவாட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி உங்களுக்கு வைக்கிறோம். நிறைய பேர் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி அல்லங்க, கர்த்தர் அழைத்தால் அவர் தொடர்ந்து வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா?
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, நீர் ஆண்டவரை ஒரு மனிதனை அழைத்தாலோ இல்லை ஒரு மனிதனை ரட்சித்தாலோ ஒரு மனிதனுக்கு நீர் விடுதலை கொடுத்தாலோ அவனை தொடர்ந்து கரை சேர்க்கும்படி கூட கடந்து வருகிற ஆண்டவரே, அதுதான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுகிற ஒரு பாம்பர் காரியம். ஆண்டவரே, ஜனங்கள் கர்த்தர் என்னோடு கூட, தேவரீர் என்னோடு, தாவீது சொன்னான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அப்படி அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, ஜனங்கள் நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.